Hi friends, today சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேரட் முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாருங்க இது மாதிரி சூப்பரா எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. இந்த கேரட் முட்டை பொரியல் வந்து ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம், லெமன் சாஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் फ्रेंड्स. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ கேரட் முட்டை பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு 2 கேரட்டை வந்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே பெப்பர் தூள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ கேரட் முட்டை பொரியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை அடுப்புல காய வச்சிட்டு போதுமான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரட் வந்து நல்லா வதங்கி வரட்டும். கேரட் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். கேரட் எவ்வளோ தூரம் நல்லா வதங்கி வருதோ அப்போதான் நான் வந்து கேரட் முட்டை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கேரட் வந்து எண்ணெயில் நல்லா வெந்து வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 முட்டையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரட் வந்து முட்டையோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா முட்டையோட சேர்ந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் முட்டை இது ரெண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பரும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான சூப்பரான கேரட் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.